லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெகிரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இது லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 5 and 6 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 7 and 8 பார்க்கலாம். பேராகிராஃப் 5 and 6 அதனுடைய சுருக்கத்தை சற்று நினைவு கூறலாம். நம் இருப்பிற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஒரே மெய்மை, நம் இருப்பு, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்திற்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே மெய்மை எதுவென்றால் அதுதான் பரம்பொருள். பரம்பொருள் முழுமுதலான பரம்பொருள், அப்சல்யூட். அதை எவ்வாறு நாம் அழைக்கின்றோம்? அதுதான் சத் சித் ஆனந்தம், டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் டிலைட் ஆஃப் பீயிங். இவ்வாறு தான் நாம் அழைக்கின்றோம். அதுதான் அனைத்திற்கும் அடிப்படையான இருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள். இது அனைத்திற்குமே அடிப்படையாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தை கடந்தும் இருக்கக்கூடிய ஒன்று, சூப்பர் காஸ்மிக் ரியாலிட்டி. அதுதான் அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள ஒரு உண்மையாக காணப்படுகின்றது. அது அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள உண்மையாக காணப்படுவதால் அனைத்து வெளிப்பாடுகள் அதனிலுள்ளும் காணப்படுகின்ற உண்மையாக இருக்கின்றது. இட் இஸ் the fundamental truth of being, and it is also the fundamental truth of becoming. இந்த being and becoming என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எல்லாமே இந்த சச்சிதானந்தத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சத்தில். ஆனால் நாம் இந்த உலகத்தில் எவையெல்லாம் இந்த சச்சிதானந்தம் அல்லது இறையம்சத்திற்கு எதிரானவைகளாக நமக்கு தோன்றுகின்றனவோ அவைகளுக்குள்ளும் அதுதான் இருக்கின்றது. அவ்வாறு அவைகளுக்குள் இருந்து கொண்டு என்ன செய்கின்றது? தன்னை அத்தகைய எதிரான அம்சங்களில் கூட மறைந்து இருந்து கொண்டு மறைந்துள்ள தன்னை வெளிப்படுத்துமாறு அவைகளை நிர்பந்திக்கின்றது. இதுதான் பரிணாமத்திற்கான ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. It becomes a cause of evolution. அதே போல உணர்வு நிலை, இன்கான்சியன்ஸ் என்று கூறுகின்றோமே, அதனுள்ளும் அதுதான் மறைந்திருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? அதனிலிருந்து மறைந்துள்ள அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்துமாறு அதனை நிர்பந்திக்கின்றது. அதே போல எது இல்லை என்று கூறுகின்றோமோ, நான் பீயிங், அசத், அதிலிருந்து ஒரு ஆன்மீக இருப்பை, மறைந்துள்ள ஒரு ஆன்மீக இருப்பை வெளிப்படுத்துமாறும் அதுதான் நிர்பந்திக்கின்றது. அதே போல சடப்பொருள் எவ்வாறு இருக்கின்றது? எவ்வித உணர்வும் இல்லாமல் இருக்கின்றது. இன்சென்டியன்ட் மேட்டர் என்று கூறுகின்றோம். அதிலிருந்து எதனை வெளிப்படுத்துமாறு அது வற்புறுத்துகின்றது என்றால் மறைந்துள்ள அதனுடைய ஆனந்தத்தை, டிலைட் ஆஃப் பீயிங். சடப்பொருள் மேற்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் சடநிலையில் காணப்படுகின்றோம். இருந்தாலும் அதனுள்ளேயும் அந்த சச்சிதானந்தம் மறைந்திருப்பதால் அது மறைந்துள்ள ஆனந்தத்தை, அந்த சடப்பொருளை வெளிப்படுத்துமாறு அது நிர்பந்திக்கின்றது. அதே போல இந்த ஆனந்தம் நம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய எதிரான இருமைகளை காண்கின்றோம். இன்பம், துன்பம், வலி, துயரம், மகிழ்ச்சி, இவ்வாறாக நம் இருமைகளை காண்கின்றோம் இந்த உலகத்தில். இந்த இருமைகளையும் கடந்து
அதனையும் தாண்டி உள்ள அந்த ஆன்மீக ஆனந்தத்தை வெளிப்படுத்துமாறும் அது நிர்பந்திக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆனந்தம் என்பது பகவான் என்ன கூறுகின்றார், அது அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, தானாகவே அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. ஏன் என்றால் சச்சிதானந்தத்தினுடைய ஒரு அம்சமாக இருப்பதனால் அனைத்தினுள்ளும் அது தானாகவே இருக்கின்றது. இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அது இருப்பதற்கு எந்த விதமான காரணம், புறக்காரணங்கள் தேவையில்லை. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான், நாம் இருப்பதற்காகத்தான் நாம் புற சாதனங்களையோ புறக்காரணங்களையோ நாடுகின்றோம். ஆனால் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆனந்தம் அது தானாகவே இருக்கின்றது. அது இருப்பதற்கான காரணம் எதுவுமே தேவையில்லை. அவ்வாறு மறைந்திருக்கக்கூடிய காரணத்தை மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வலி, வேதனை, இன்பம், மகிழ்ச்சி இவையெல்லாம் கடந்து அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துமாறு அது நிர்பந்திக்கின்றது. ரங்கராஜன் சார், உங்க மைக் ஆன் ஆஃப் பண்ணிக்க. அந்த அனைத்தையும் கடந்த அந்த சச்சிதானந்தம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் அது ஏகமாக இருக்கின்றது. இட் இஸ் ஒன். அதுக்கு நிகர் இல்லை. இட் இஸ் ஒன் வித்தவுட் அ செகண்ட். ஏகமான மெய்ப்பொருளாக இருக்கின்றது. இந்த ஏகமாக இருப்பது என்பது எவ்வாறு இருக்கின்றது என்றால் ஏகமாகவும் இருக்கின்றது, அது அனந்தமாகவும் இருக்கின்றது, எந்த விதமான ஒரு எல்லைகளற்றும் இருக்கின்றது, இன்ஃபினிட்டா இருக்கு. அது ஏகமாக இருந்தாலும் தனக்குள்ளேயே ஒரு எல்லையற்ற பன்மைத்தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. இன்ஃபினிட் மல்டிப்ளிசிட்டி. அந்த ஏகமாக இருப்பதுதான் அனைத்துமாகவும் இருக்கின்றது. ஆகையினால் ஏகமாக இருப்பது என்பது அனந்தமாக இருக்கின்றது, எல்லையற்று இருக்கின்றது. அது தனக்குள்ளேயே எண்ணற்ற அமைப்புகளையும் கொண்டதாக இருக்கின்றது. மல்டிப்ளிசிட்டி. தன்னுடைய வெளிப்பாடாகிய, அது வெளியிலிருந்து வருவதில்லை, தன்னுடைய வெளிப்பாடாகிய அந்த பன்மைத்தன்மைகளை அது தன்னுள்ளேயே கொண்டதாக இருக்கின்றது. ஏகமாக இருப்பதும் அனைத்துமாகவும் இருக்கின்றது. ஒன் இஸ் த ஆல். ஆகையினால் நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அந்த எண்ணற்ற கணக்கிலடங்காத பன்மைத்தன்மைகளை நாம் பார்க்கின்றோம். மல்டிப்ளிசிட்டி. இவை எல்லாமே அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய வெளிப்பாடுகள் தான். அவ்வாறு எண்ணற்ற கணக்கிலடங்காத பன்மையான வெளிப்பாடுகளை நாம் பார்த்தாலும் அதற்குள்ளே என்ன இருக்கின்றது என்றால் ஒரு சாஸ்வதமான ஒருமை இருக்கின்றது. இட்டர்னல் யூனிட்டி. இட்டர்னல் யூனிட்டி ஆஃப் த மெனி. அது நமக்கு தெரியவில்லை, ஆனால் அடிப்படையில் அதுதான் இருக்கின்றது. ஸோ ரெண்டு விஷயம் பார்க்குறோம். ஒன்று இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட் மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்குறோம். இந்த பரம்பொருள் தன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது, சிருஷ்டிக்கும் பொழுது வெளிப்படுத்தி கொள்ளும் போது ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்குறோம். ஒன்று அதனுடைய இன்ஃபினிட் மல்டிப்ளிசிட்டி. அது இன்ஃபினிட் மல்டிப்ளிசிட்டியாக இருந்தாலும் அதற்கு கீழே ஒரு இட்டர்னல் யூனிட்டி இருக்கு, சாஸ்வதமான ஒருமைத்தன்மை இருக்கின்றது. இந்த பரம்பொருள் தன்னை இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது மூன்று விதமான நிலைப்பாடுகளை எடுக்கின்றன என்று கூறுகின்றார். ஒன்று இந்த பிரபஞ்சத்தை கடந்த நிலை, சூப்ரா காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். இரண்டாவது இந்த பிரபஞ்சத்தை தழுவி எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய நிலை, அதுதான் காஸ்மிக் ஸ்பிரிட். மூன்றாவது தனிப்பட்ட ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் இருக்கக்கூடிய நிலை, அதுதான் இண்டிவிஜுவல் செல்ஃப் இன் த மெனி.
ஸோ 3 விதமான நிலைப்பாடுகளை, ஒரே பரம்பொருள் தான் 3 விதமான நிலைப்பாடுகளை எடுக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் பார்த்தோம், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் எல்லையற்ற தன்மையில் பலவாறாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த பலவாறாக எல்லையற்ற தன்மையில் வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது, இங்க அந்த பரம்பொருள், ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் எதை அனுமதிக்கின்றது என்றால், உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவை அது அனுமதிக்கின்றது. இட் பர்மிட்ஸ் அ டிவிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். உணர்வு நிலை ஒரு டிவிஷன், பிரிவு ஏற்படுகின்றது. உணர்வு நிலை ஏகமாக இருக்கும் பொழுது பரம்பொருளினுடைய உணர்வு நிலையுடன் இரண்டர கலந்து இருக்கின்றது. உணர்வு நிலை, இந்த ஒன்னஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல we are one with the divine consciousness. ஆனா தன்னை பல்வேறாக வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? உணர்வு நிலையில் ஒரு பிரிவு, ஒரு பிரிவினை ஏற்படுகின்றது, டிவிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதனால் என்ன ஏற்படுகின்றது? இதன் விளைவாக ஒரு அறியாமை ஏற்படுகின்றது. இதை எஃபெக்சுவல் இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அறியாமையின் காரணமாக என்ன விளைவாக என்ன இங்கு காணப்படுகின்றது என்றால், இந்த பன்மையாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட அம்சங்கள் எல்லாமே எதை அறியாமல் இருக்கின்றன என்றால், தங்களுக்கு பின்னால் ஒரு சாஸ்வதமான ஒரு ஒருமை நிலை இருக்கின்றது, ஒரு ஒருமைத்தன்மை இருக்கின்றது என்பதை அறியாமல் இருக்கின்றன. இட்டர்னல் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் ஒன்னஸ், இதை அறியாமல் இருக்கின்றன. நாம் எல்லாமே அறியாமையில் இருக்கின்றோம். நாம் எல்லோருமே பலதரப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றினுடைய வெளிப்பாடுகள் என்கின்ற அறியாமையில் இருக்கின்றோம். இது என்ன காரணத்தினால் ஏற்படுகின்றது என்றால், இந்த டிவிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதே போல நாமும் பிரபஞ்சமும் வேறு, பிரபஞ்சம் வேறு, நாம் வேறு என்று நினைக்கிறோம் இல்லையா? we are ignorant of the oneness with the cosmic self. ஏனென்றால் அந்த பிரபஞ்சம், அதனால்தான் நாம் இருக்கின்றோம். நாமும் பிரபஞ்சமும் வேறல்ல, ஆனால் இதையும் நாம் அறியாமல் இருக்கின்றோம். ஆனால் இவ்வாறே நாம் இருப்பதில்லை. என்ன காரணம்னா, அடிக்கடி ஏற்கனவே என்ன பார்த்தோம் என்றால், மேற்புறத்தில் தான் டிஃபரன்ஸ் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த வேறுபாடுகள் மேற்புறத்தில் இருந்தாலும் அடித்தளத்தில் ஒரு மறைந்துள்ள ஒரு ஒருமைத்தன்மை இருக்கின்றது, ஒருமை நிலை இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அந்த ஒருமை நிலையினுடைய சக்தி இருக்கின்றது, ஃபோர்ஸ் ஆஃப் த சீக்ரெட் யூனிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தனத்தினுடைய சக்தி என்ன செய்கின்றது என்றால், பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ள அந்த ஒவ்வொரு ஜீவனும், அதன் உள்ள ஆன்மன் பரிணாமத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, வளர்ச்சியை அடைகின்றது. இந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தனத்தினுடைய சக்தி என்ன செய்கின்றது என்றால், இந்த பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ள அந்த ஆன்மனுக்கு ஒரு அழுத்தத்தை தருகின்றது. என்ன அழுத்தத்தை தருகின்றது என்றால், அதனுடைய அறியாமையிலிருந்து வெளிவரக் கோரி ஒரு அழுத்தத்தை தருகின்றது. இறுதியில் அது எதை அடைய விரும்புகின்றது? பரிணாமத்தில் இருக்கக்கூடிய ஆன்மன் அந்த பரம்பொருளை ஒட்டிய அந்த ஞானத்தை, அதனுடன் ஒரு ஒருமைத்தன்மையை எட்டுகின்றது. இதுதான் பரிணாமத்தினுடைய இறுதி இலக்கு. The soul will become one with the divine being. அதே சமயம் இங்கு இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்து தனிப்பட்ட அம்சங்களுடனானும் ஒரு ஆன்மீக ஒருமை நிலையையும் அந்த ஆன்மன் எட்டுகின்றது. 2 விஷயத்தை அந்த பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ள ஆன்மன் 2 விஷயங்களை அது அடைகின்றது, 2 தன்மைகளை அடைகின்றது. ஒன்று, ஒன்னஸ் வித் த டிவைன் பீயிங்.
இரண்டாவது, ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி வித் ஆல் இண்டிவிஜுவல் பீயிங்ஸ். இங்க இருக்கக்கூடிய அனைத்து தனிப்பட்ட அமைப்புகளுடனும் அது ஒரு ஆன்மீக ஒருமையை எட்டுகின்றது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடனும் ஒரு ஒருமைத்தன்மையை எட்டுகின்றது. இதுதான் இந்த ஆன்மீனுடைய பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ள ஆன்மீனுடைய ஒரு இறுதி ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா, இதுதான் அதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது? இந்த 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 இதெல்லாம் சாவித்திரியிலும் வருகின்றன. சோல் இன் எவல்யூஷன், பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ள ஆன்மன் தன்னைத்தானே தன்னை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த பிரபஞ்சத்தையும் தன்னுள் அறிந்து கொள்கின்றது. அதுதான் வித்தியாசம். It has to become aware not only of itself in the universe, but of the universe in itself. பிரபஞ்சத்தில் தன்னை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த தன்னுள் அந்த பிரபஞ்சத்தை அது அறிந்து கொள்கின்றது. எல்லாமே ஒன்றுதான் என்று ஆய்விடும் பொழுது தன்னுள்ளேயே அந்த ஆன்மன் பிரபஞ்சத்தை அது காணுகின்றது. பிரபஞ்ச ஆன்மன் என்பது தன்னை விட அடுத்த நிலை என்கின்ற உண்மையை அறிகின்றது. இந்த உண்மை நிலையை ஒருவர் எட்டுவதற்கு ஒரு தனி மனிதன் என்ன செய்ய வேண்டும்? பிரபஞ்சம் அளவிய அளவிற்கு தன்னை ஒருவர் வியாபித்துக் கொள்ள வேண்டும். தன்னை ஒருவர் விஸ்தரிப்பு செய்து கொள்ள வேண்டும். He has to universalize himself. அதே சமயம் இவை எல்லாத்தையும் கடந்துள்ள அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், சூப்ரா காஸ்மிக் டிரான்சென்டன்ஸ், சூப்ரா காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ், அது குறித்த ஒரு உணர்வு நிலையும் ஒருவர் எட்ட வேண்டும். ஸோ இந்த மூமெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னா, பரிணாமத்தில் இருக்கக்கூடிய ஆன்மன் ஒன்று தன்னை அறிந்து கொள்கின்றது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தன்னை அறிந்து கொள்கின்றது, தனக்குள் இந்த பிரபஞ்சத்தை அறிந்து கொள்கின்றது. அது மாத்திரமில்லாமல் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பரம்பொருளினுடைய நிலையையும் அது எட்டுகின்றது. ஆகையினால் 3 நிலைகளை அது எட்டுகின்றது, 3 அம்சங்களை அது எட்டுகின்றது. தனிப்பட்ட நிலை, பிரபஞ்சம் தழுவிய நிலை, பிரபஞ்சம் தனி மனிதன், இவை இரண்டையும் கடந்த நிலை, இண்டிவிஜுவல், காஸ்மிக், அப்புறம் சூப்ரா காஸ்மிக் ஆர் டிரான்சென்டன்ட். இதுதான் ஒரு ஆன்மனினுடைய முழு உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு ஆன்மனினுடைய ஒரு முழு உண்மை, டோட்டல் ட்ரூத் ஆஃப் த சோல் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். த டோட்டல் ட்ரூத் ஆஃப் த சோல் எவைகளை தன்னுள் கொள்ள வேண்டும் என்றால், தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அம்சம், பிரபஞ்சம் தழுவி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அம்சம், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அம்சம். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸையும் ஒரு கொண்டிருத்தல் தான் ஒரு ஆன்மனினுடைய ஒரு முழுமையான உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த பரிணாமம் என்கின்ற அந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் இங்கு நடைபெறுகின்றதே, அதனுடைய இந்த நோக்கம், இந்த தேவைதான் இந்த பரிணாமத்தை தீர்மானிக்கும் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தேவை, அதாவது இந்த 3 நிலைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய தேவைதான், this necessity must determine the ultimate trend of the process of the evolutionary nature. பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ள நாம் அனைவருமே எதனால், எந்த அம்சத்தினால் எந்த அம்சம் இந்த பரிணாமத்தை தீர்மானிக்கின்றது என்றால், இந்த 3 அம்சங்கள் தான் தீர்மானிக்கின்றது. இந்த 3 அம்சங்களை கொண்ட ஒரு முழுமையான உண்மைதான் இந்த பரிணாமத்தினுடைய ஒரு அடிப்படை அம்சமாகவும் அதை தீர்மானிக்கும் விஷயமாகவும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.